தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரத்தை மாநில அரசுக்கு வழங்கிய சட்டப்பிரிவுக்கு இடைக்கால தடை. பல்கலைக்கழக மானியக்குழு விதிகளுக்கு முரணாக சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. துணைவேந்தர் நியமன விவகாரத்தில் பதிலளிக்க உரிய அவகாசம் தராமல் விசாரிப்பது நியாயமற்றது என வழக்கறிஞர் வில்சன் வாதம். விசாரணையை ஒத்திவைப்பதால் வானம் இடிந்து விழுந்து விடாது எனவும் கடும் ஆட்சேபம். கல்வி நிதி விவகாரத்தில் மத்திய அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசு. புதிய கல்விக் கொள்கை சமக்ரா திட்டத்திற்கான நிலுவை நிதியை விடுவிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் இன்று ஒரு சில பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு. தமிழகத்தின் 2 இடங்களில் சதமடித்த வெயில். ராமநாதபுரம் தொண்டியில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தூத்துக்குடியில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரே நாளில் சவரனுக்கு 1760 ரூபாய் அதிரடி உயர்வு. ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கும், 1 கிராம் 8,930 ரூபாய்க்கும் விற்பனை. சென்னையில் இனி 5 வகையான போக்குவரத்து விதி மீறல்களுக்கு மட்டுமே நேரடியாக அபராதம். போக்குவரத்து காவல்துறைக்கு சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் உத்தரவு. அதிவேகமாக வாகனம் ஓட்டுதல், ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டுதல் மற்றும் நோ என்ட்ரியில் செல்பவர்களுக்கு அபராதம். இருசக்கர வாகனத்தில் 2 மேல் பயணித்தல், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களுக்கு மட்டுமே இனி நேரடி அபராதம் என அறிவிப்பு. அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிர்வாகத்தின் மேல்முறையீடு மனு மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. அமலாக்கத்துறை சோதனையை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரியும் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிடக் கோரி மனு. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கரிடம் 6 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை. இருவரிடமும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் பெற்ற அதிகாரிகள். சென்னை, கோவை உட்பட 8 மாவட்டங்களில் மதுபானங்கள் சப்ளை, பார் உரிமம் வழங்கல் தொடர்பான விவரங்கள் கேட்பு. திங்கட்கிழமைக்குள் சமர்ப்பிக்க அமலாக்கத்துறை அறிவுறுத்தல். விவாகரத்து கோரிய வழக்கில் நடிகர் ரவி மோகன், ஆர்த்தி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் ஆஜர். மாதம் 40 லட்சம் ரூபாய் ஜீவனாம்சம் கேட்டு ஆர்த்தி தாக்கல் செய்த மனுவுக்கு நடிகர் ரவி மோகன் பதிலளிக்க உத்தரவு. டெல்லியில் இருந்து ஸ்ரீநகருக்கு சென்ற இண்டிகோ விமானம் நடுவானில் குலுங்கியதால் பயணிகள் பீதி. ஆலங்கட்டி மழையால் விமானத்தின் முன்பகுதி சேதமடைந்த நிலையில் ஸ்ரீநகரில் பத்திரமாக தரையிறக்கம். தென்னாப்பிரிக்க அதிபர் சிரில் ரமபோசாவுடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு. வெள்ளை மாளிகைக்கு வந்த ரமபோசாவை கைகுலுக்கி வரவேற்ற ட்ரம்ப்.
தென்னாப்பிரிக்க அதிபர் உடனான சந்திப்பின் போது தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடப்பதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் விளக்குகளை அணைத்து இனப்படுகொலை தொடர்பான வீடியோவை திரையிட்டதால் அதிர்ச்சியில் உறைந்த ரமபோசா. தென்னாப்பிரிக்காவில் வெள்ளை இன மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை நடக்கவில்லை என ரமபோசா மறுப்பு. ட்ரம்ப் ஒளிபரப்பிய வீடியோவில் இருந்தது குறித்து தான் எதுவும் கேள்விப்படவில்லை எனவும் பதில். ஐபிஎல் போட்டியில் டெல்லி அணியை 59 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியது மும்பை இந்தியன்ஸ். 181 ரன்கள் என்ற இலக்கை விரட்டிய டெல்லி அணி 18.2 ஓவர்களில் 121 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தொடரில் இருந்து வெளியேறியது. டெல்லியில் உள்ள பாகிஸ்தான் தூதரகத்தில் பணியாற்றும் மேலும் ஒரு அதிகாரி இந்தியாவை விட்டு வெளியேற உத்தரவு. 24 மணி நேரத்தில் வெளியேற வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தல். பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் உறவினர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பு. ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா அறிவிப்பு. கடந்த 3 ஆண்டுகளாக நித்தி ஆயோக் கூட்டங்களை புறக்கணித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தற்போது பங்கேற்கச் செல்வது ஏன்? எதிர்க்கட்சியாக இருந்தபோது பாஜகவுக்கு கருப்பு பலூன் காட்டிவிட்டு தற்போது வெள்ளை குடை காட்டுவது ஏன் என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. தமிழ்நாட்டின் நியாயமான நிதி உரிமையை நித்தி ஆயோக் கூட்டத்தில் வெளிப்படுத்த டெல்லி செல்கிறேன். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. முதல்வரின் டெல்லி பயணம் குறித்து விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. தனது குடும்பத்தை பாதுகாக்கவே பாஜகவுடன் ஏபிஎஸ் கூட்டணி வைத்துள்ளதாக விமர்சனம். தங்க நகை அடமானம் வைப்பதில் புதிய விதிமுறைகளை கொண்டு வந்து சாமானியர்களின் தலையில் ரிசர்வ் வங்கி இடியை இறக்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம். கட்டுப்பாடுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தல். வக்பு இஸ்லாத்தில் அத்தியாவசியமாக பின்பற்றப்படும் பழக்கம் அல்ல. வக்பு சட்ட திருத்தத்தை எதிர்த்த ரிட் மனுக்கள் மீதான விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு வாதம். மகாராஷ்டிராவில் இரவில் வெளுத்து வாங்கிய கனமழை. சாலைகளில் குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. டெல்லி மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் சூறை காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழை. பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் விளம்பர பலகைகள் அமைப்பதற்கு ஆன்லைன் மூலம் அனுமதி பெறும் புதிய நடைமுறை. உரிய ஆவணங்களோடு சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. தஞ்சாவூர் அருகே அரசு பேருந்தும் டெம்போ டிராவலர் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் பலி. காயமடைந்தவர்கள் தஞ்சை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.
லாரியை கடத்திய விவகாரத்தில் செங்கல்பட்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் சுபாஷை ஆஜர்படுத்திய போலீசார். சுபாஷை கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் வைத்து சிகிச்சை அளிக்க நீதிமன்றம் உத்தரவு. செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திய சுபாஷ் கடந்த 15ஆம் தேதி செல்போன் கடையில் தகராறில் ஈடுபட்டதாக தகவல். செல்போன் கடையில் சண்டையிட்ட சிசிடிவி காட்சி வெளியீடு. சிவகங்கை அருகே கல்குவாரியில் பாறைகள் உருண்டு விழுந்து 5 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம். கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. சென்னை அனகாபுத்தூரில் ஆக்கிரமிப்பு வீடுகளை அகற்ற மக்கள் கடும் எதிர்ப்பு. மக்களை குண்டுக்கட்டாக தூக்கி அப்புறப்படுத்திய காவல்துறையால் பரபரப்பு. சென்னை அனகாபுத்தூர் அடையாறு ஆற்றங்கரை ஆக்கிரமிப்பு அகற்றம் தொடர்பாக தமிழக அரசு விளக்கம். நீதிமன்ற உத்தரவின்படி ஆற்றங்கரையில் வசித்து வரும் ஆக்கிரமிப்பாளர்கள் மறு குடியமர்வு செய்யப்பட்டு வருவதாக அறிவிப்பு. அரக்கோணத்தில் திமுக முன்னாள் நிர்வாகி பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய விவகாரம். நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக மகளிர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். அரக்கோணத்தில் பாலியல் புகாரில் சிக்கிய திமுக முன்னாள் நிர்வாகி தெய்வச் செயலுக்கு முன்ஜாமீன். அதிமுகவின் தூண்டுதலால் இளம்பெண் புகார் அளித்துள்ளதாக கூறி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும். வழக்கு விசாரணைக்கு உகந்ததல்ல என திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் சீமான் தரப்பில் வாதம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் கடந்த 2013 நடைபெற்ற கடத்தல் வழக்கில் இருந்து தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை யுவராஜ் விடுதலை. கோகுல்ராஜ் கொலை வழக்கில் ஏற்கனவே ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளதால் மீண்டும் கோவை மத்திய சிறையில் அடைப்பு. சென்னை எண்ணூரில் வீடு கட்டுவதற்கு தோண்டிய பள்ளத்தில் இருந்து 2ஆம் உலகப் போரின் போது ஜப்பான் பயன்படுத்திய வெடிகுண்டு கண்டெடுப்பு. சுமார் 2 அடி நீளமுள்ள வெடிகுண்டை கைப்பற்றி போலீசார் விசாரணை. இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் மீது சினிமா தயாரிப்பாளர் சமீர் அலி கான் மோசடி புகார். படத்திற்கு இசையமைக்க பணம் கொடுத்திருந்த நிலையில் பெரிய பட்ஜெட் படங்களில் மட்டுமே பணியாற்றுவதாக கூறி தட்டி கழிப்பதாக குற்றச்சாட்டு. முன்பு ஒப்பந்தம் செய்த படங்களின் பணிகள் இருப்பதால் காலதாமதமாகும் என்றுதான் கூறினேன். பண மோசடி புகார் குறித்து இசையமைப்பாளர் சாம் சிஎஸ் விளக்கம். சில ஆண்டுகளாக தொடர்பில்லாமல் இருந்த தயாரிப்பாளர் சமீர் படத்தை முடித்துவிட்டதாக சொல்லி திடீரென வந்து இசையமைக்க கோரியதாகவும் அறிக்கை. சென்னையில் இருந்து டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லும் 10 ஏர் இந்தியா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி. நிர்வாக காரணங்களால் விமான சேவை ரத்து செய்யப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் விளக்கம். சென்னை மடுவன்கரை மேம்பாலத்தில் குடிபோதையில் விபத்தை ஏற்படுத்திய தலைமை காவலர் தற்கொலை. 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தீக்குளித்து உயிரை மாய்த்து கொண்ட காவலர். சென்னை வில்லிவாக்கத்தில் நண்பனை காதலிக்க மறுத்த 17 வயது சிறுமியை வீடு புகுந்து தாக்கிய இளைஞர் கைது. மாணவியை ஒருதலையாக காதலித்த கல்லூரி மாணவனையும் கைது செய்த போலீசார்.
சென்னை புழல் சிறையில் கைதிகளுக்கிடையே மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு. கஞ்சா வழக்கில் கைதானவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் ஒருவருக்கு பல் உடைந்தது. சென்னை வியாசர்பாடி அருகே திருடச் சென்ற இடத்தில் வசமாக சிக்கிய திருடன் கதவை திறக்காவிட்டால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொள்வேன் என மிரட்டல். அக்கம் பக்கத்தினர் ஒன்று திரண்டு திருடனை பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே காதணி விழா பிளக்ஸ் பேனரில் படத்தை போடாததால் தகராறு. தச்சு தொழிலாளியை கத்தியால் குத்தி கொலை செய்த உறவினர் கைது. ஸ்ரீபெரும்புதூரில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வில் கவனக்குறைவாக வானத்தை நோக்கி சுட்ட காவலர். நொடிப்பொழுதில் உயிர் தப்பிய காவல் உதவி ஆய்வாளர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மின்கம்பத்தில் ஏறிய கல்லூரி மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தனது வீட்டில் மின்சாரம் இல்லாததால் மின்கம்பத்தில் ஏறி இணைப்பை சரி செய்ய முயன்ற போது விபரீதம். மூவர்ண விளக்குகளில் ஒளிர்ந்த குன்னூர் ஊட்டி மலை ரயில் நிலையங்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ராணுவ வீரர்களின் வீரத்தை போற்றும் வகையில் சிறப்பு ஏற்பாடு. பெங்களூரு புறநகர் பகுதியில் சூட்கேஸில் அடைக்கப்பட்ட நிலையில் 10 வயது சிறுமியின் உடல் கண்டெடுப்பு. குழந்தையை வீசிச் சென்றவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் தொடர் மின்வெட்டால் ATM மையத்தில் தஞ்சமடைந்த குடும்பம். கோடை வெப்பம் மற்றும் மின்வெட்டு ஆகிய இரண்டுடனும் போராடி வருவதாக வேதனை. அப்துல் கலாமின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் நடிக்கும் தனுஷ். ஆதி புருஷ் படத்தின் இயக்குனர் ஓம் ராவத் இயக்கத்தில் உருவாகிறது கலாம் தி மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. எப்போது நடிகர்கள் மேனேஜர்களை விட்டு கதை கேட்கச் சொன்னார்களோ அப்போதே தமிழ் சினிமா கெட்டுப் போய்விட்டது. ஜின் தி பெட் பட விழாவில் இயக்குனர் RK செல்வமணி பேச்சு. தான் ஒரு பெரிய இயக்குனர் என்பதை விட்டு அதிகப்படியான இயக்குனர்களிடம் தன் மகனுக்காக வாய்ப்பு கேட்டவர் S.A. சந்திரசேகர் என இயக்குனர் RV உதயகுமார் பேச்சு. நடிகர் விஜயின் வெற்றிக்கு பின் அவரது தந்தை இருப்பதாகவும் கருத்து. சட்டவிரோதமாக படங்கள் வெளியாவதை தடுக்க மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என நடிகர் சூரி வேண்டுகோள். அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு இதுவே நல்லாதான் போயிட்டு இருக்கு, நான் இப்படியே இருக்கிறேன் என பதில். கமல்ஹாசன் சிம்பு நடித்துள்ள தக் லைஃப் படத்தின் 2வது பாடல் வெளியீடு. ஏற்கனவே வெளியான சிங்குச்சா பாடல் வைரலான நிலையில் அடுத்ததாக சுகர் பேபி பாடல்.